காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட மேலகாசாக்குடி பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். நெடுங்காடு அருகே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமைச்சர் JNS ராஜசேகரன் அங்கு ஆய்வில் இருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சொல்லுவாங்க. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட மேலகாசக்குடி பகுதியில் வயல்வெளியில் கொட்டப்பட்டிருந்த அந்த விவசாய கழிவுகளில் ஏற்பட்ட தீயானது பலத்த காற்றின் காரணமாக அருகில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோன் மற்றும் மரக்கடை குடோன்களையும் தீயானது பரவுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதுமே கரும்புகை சூழ்ந்து புகைமண்டலமாக காட்சியளித்தது. தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனைட்டு தகவல் அறிந்த காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 2 தீயணைப்பு நிலையங்களிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. மேலும் ONGC மற்றும் காரைக்கால் துறைமுகத்தின் அதிநவீன தீயணைப்பு வாகனங்களும் மீட்பு பணியில் தீயை அணைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தன. இருப்பினும் தீயின் வீரியம் அதிகமாக இருந்ததால் தமிழகத்தில், அதாவது அருகில் உள்ள நாகப்பட்டினம் உள்ள தமிழக பகுதியிலிருந்து கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே இந்த தீ விபத்து நடைபெற்ற இடத்தை புதுச்சேரி அமைச்சர் JNS ராஜசேகரன் மற்றும் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரா ஐயன் நேரில் பார்வையிட்டு தீயை கட்டுப்படுத்தும் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு அமைச்சர் JNS ராஜசேகரன் உத்தரவிட்டார். மேலும் தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட அடர்ந்த புகை மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெடுங்காடு மற்றும் அந்த தீ விபத்து நடைபெற்றுள்ள சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மதியத்திற்கு மேல் விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த தீ விபத்தானது காரைக்காலிலிருந்து நெடுங்காடு வழியாக கும்பகோணம் செல்லும் வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில், அதாவது காரைக்காலிலிருந்து கும்பகோணத்திற்கு போகக்கூடிய போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்து முழுமையாக அணைத்த பிறகே இந்த சேத விவரங்கள் தெரிய வரும் என தெரிகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.